ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமியின். ஓகே நண்பர்களே, நான் எனக்கு ஒரு 2 அப்ளிகேஷன் வந்திருக்கேன். அதாவது வந்து முதல் அப்ளிகேஷன்ல அப்படி என்ன விசேஷம்னா, அதாவது வந்து நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் நம்பர் கேட்டோம்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நம்ம போனை வாங்கி அவங்க தான் பாஸ்போர்ட் நம்பரை போட்டு கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் நம்பரை நம்ம எப்படி பாக்குறது? ஓகேங்களா, அது ரூட் பண்ணாத மொபைலுக்கும் பார்க்கலாம், ரூட் பண்ண மொபைலுக்கும் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அந்த நண்பர்களுக்காண்டி தான். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இப்ப வந்து மொபைல் டாட்டா யூஸ் பண்ற நண்பர்களுக்கு 3G எங்க இருக்குது, 4G எங்க நெட்வொர்க் கிடைக்குது அது தெரியாம நண்பர்கள் இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஓகேங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான், ஒரு அருமையான அப்ளிகேஷன். இந்த 2 அப்ளிகேஷன் கொடுத்த நண்பர் வந்து எனது அருமை நண்பர் பாபு. ஓகேங்களா, இவர் வந்து சென்னையில இருக்கிறாரு. இவருக்கு வந்து நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்ல இருந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மகளே, ஓகே. இப்போ வந்து பாருங்க மகளே, நீங்க இந்த 2 அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே மகளே, ஓகே ஓகே. இப்போ வந்து பாருங்க மகளே, நான் வந்து நம்ம வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நம்பரை வந்து நம்ம எப்படி பாக்குறது அதை பத்தி நம்ம பார்ப்போம். நீங்க அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்ட் நம்பர் தெரியல அப்படின்னா அதை எப்படி பாக்குறது நான் கரெக்டா சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஓபன் பண்ணோடனே இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைட்ல பாருங்க 3 புள்ளி மாதிரி வச்சுக்கீங்களா, இதே நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை நீங்க டச் பண்ணா உங்களுக்கு பாருங்க நம்மளே இதே மாதிரி வரும். இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து 3வது ஆப்ஷன், ஓகேங்களா, இந்த ROUTER அப்படின்னு போட்டுருக்கீங்களா, இதை வந்து நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை நீங்க டச் பண்ணோடனே நம்மளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து மலேசியால நான் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இதே மாதிரி காமிக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி காமிச்சுன்னா இப்ப வந்து நான் ஈஸியான முறையில நான் வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நம்பரை ஈஸியான முறையில பாத்துக்கிறோம். ஓகேங்களா, அதாவது எப்படி பாக்குறது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜூம் பண்றேன். இந்த ஆக கீழே உள்ள ஆப்ஷன் வந்துருங்க. ஓகேங்களா, இந்த ஒய்ஃபை அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, ஆக கீழே உள்ள ஆப்ஷன் வந்துட்டு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து பாருங்க இந்த CONFI CUREன்னு போட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்க டச் பண்ணுங்க. இதை நீங்க டச் பண்ணாலே பாருங்க எனக்கு வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நம்பர் கரெக்டா காமிக்குது. பார்த்தீங்களா, கரெக்டா காமிக்குதா? இதுதான் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நம்பர். இந்த கீழே பாஸ்வேர்ட் போட்டிருக்கு, இந்த சைட்ல பாருங்க பாஸ்வேர்ட் நம்பர் கரெக்டா காமிக்குது. பார்த்தீங்களா, இவ்வளவு நம்பர்களே. இப்ப எனக்கு மலேசியால இருக்கிறதுனால இந்த மாதிரி காமிக்குது. இப்ப நீங்க வெளிநாட்டுல இல்ல இந்தியாவில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட்ல இந்த ஃப்ரீயான இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி எழுத்து போட்டுக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடி காமிச்ச பாத்தீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எழுத்து போட்டுக்கோம், CONF இந்த எழுத்து போட்டிருக்கோம். இந்த எழுத்து போட்டிருந்துச்சுன்னா அதை நீங்க டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணோடனே பாருங்க உங்களுக்கு வந்து வயர்லெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வயர்லெக்ஸ் நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு காமிக்கல, எனக்கு காமிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க உள்ள ஓபன் பண்ணோடனே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும். நேம் கேட்டுச்சுன்னா அதுல வந்து அட்மின் அப்படின்ட்டு நீங்க வந்து நேமை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நேமை டைப் பண்ணீங்கன்னா வரும். இப்போ நீங்க நேமை டைப் பண்ணாமே இதுல வந்து காமிக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது. இதை கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பர் காமிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்னொரு அப்ளிகேஷன் சொன்ன பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மொபைல் டாட்டா யூஸ் பண்ற நம்பர்கள். ஓகேங்களா, 3G ஒய்ஃபை கனெக்ஷன் எங்க இருக்கு, 4G கனெக்ஷன் எங்க இருக்கு, 2G கனெக்ஷன் எங்க இருக்குன்னு நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க இந்த 3 டாட் மார்க் பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு முதல்ல வந்து பாருங்க முதல்ல உள்ள ஆப்ஷனை நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாதி இது ஆன் பண்ணி தான் இருக்கும், நீங்க வந்து பாதி இது ஆஃப் பண்ணிருக்கோம். நீங்க இது எல்லாமே நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா, ஏன்னா வந்து நான் ஒய்ஃபை யூஸ் பண்றதுனால நான் வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில் நான் வந்து காமிக்க முடியாது. நீங்க வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்கா நண்பராக இருந்தாலும் சரி, இல்ல இந்தியா நண்பராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, வெளிநாட்டு வேலை செய்யக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு நீங்க பாருங்க 3G 2G 4G இந்த இதுல கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, 2G 3G 4G இது வந்து எந்த இடத்துல எந்த டவர்ல நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்ட்டு கரெக்டா நீங்க இப்போ நீங்க எங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்கும். ஓகேங்களா, இது வந்து பாருங்க நீங்க அலாரம் எல்லாமே இதுலயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் போதும் நம்பர்களே. ஓகேங்களா, அலாரம் அடிக்கும். நீங்க வந்து அப்போ இந்த இடத்துல வந்து அது 2G இருக்கு, இந்த இடத்துல வந்து 3G இருக்கு அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து காமிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஒரு அருமையான அப்ளிகேஷன் நம்பர்களே. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் டாட்டா யூஸ் பண்ணாலும் சரி, ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் சரி, சிக்னல் வந்து அப்படியே சும்மா இழுத்து கொடுக்கும் நம்பர்களே. ஓகேங்களா, ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்பளே. நீங்க பாருங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். இந்த இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்க அது வந்து எல்லாம் ஆன் பண்ணி விட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணல அது ரன்னிங் வந்துடும். ஓகேங்களா,
ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்க, எல்லா நண்பர்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஓகேங்களா நண்பர்களே? ஓகே, தேங்க்யூ.